ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அன்பு சொந்தங்களே அனைவருக்கும் வணக்கம். இன்று எங்கள் வீட்டு பிரியாணி எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாமா? வீடியோக்குள்ளே போகலாமா? ஓகே. இப்போ ஒரு கப்பு புதினா இலை, ஒரு கப்பு கொத்தமல்லி இலை, 2 தயிர் பாக்கெட்டு, 1 கிலோ பல்லாரி கட் பண்ணது, 1 கிலோ சிக்கன், 100 கிராம் இஞ்சி பூண்டு விழுது, ஒரு 10 பச்சை மிளகாய், 1/4 கிலோ தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், 4 கப்பு அரிசி, பாசுமதி அரிசி எல்லாம் ஊற வச்சு அதை ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. பாருங்கள், எல்லாமே கழுவி சுத்தம் பண்ணி ரெடியாக தயார் நிலையில் இருக்குது. நம்ம வீட்டு சிக்கன் பிரியாணி ஒரு ஒரு தவா அடுப்பில் வச்சு அதுக்கு கொஞ்சம் எண்ணெய் விட்டு அதில் கிராம்பு, லவங்கம், அன்னாச்சிப்பூ, பிரிஞ்சி இலை எல்லாமே போட்டு அதை நல்லா வதக்கியிருக்கேன். கொஞ்சம் முந்திரி பருப்பு ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நல்லா கொஞ்சம் பொன்னிறமாக கொஞ்சம் லைட்டாக வதக்கணும். அப்புறமா நறுக்கிய வெங்காயத்தை போடணும், போட்டு நல்லா கிளறணும். நல்லா கொஞ்சம் வதங்கின பிறகு அப்புறமா தான் பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கணும். சிக்கனை நல்லா கழுவி அதுக்கு ஒரு பாக்கெட்டு தயிர், உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள் எல்லாம் போட்டு அதையும் நல்லா ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சுருந்தாங்க. அதையும் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிட்டுருக்கு. நம்ம வீட்டு பிரியாணி ஒரு கை பார்க்கலாமே. முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அன்பு சொந்தங்களே, வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ பச்சை மிளகாய் கொஞ்சம் ஆட் பண்ணுறேன். நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் பச்சை மிளகாய். அது நல்லா வதங்கணும். உங்கள் சகோதரிக்காக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பார்த்திங்களா, அந்த இது சிக்கனுக்கு மிளகாத்தூள், உப்பு, தயிர் எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் தான், 5 மினிட்ஸ் தான் ஊற வச்சுருக்கேன். வெங்காயமும் பச்சை மிளகாய் தக்காளியெல்லாம் நல்லா வதங்குறதுக்கு முன்னாடி இது கொஞ்சம் ஊறிட்டு இருக்கும், கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். இப்போ புதினாவை போட்டு ஆட் பண்ணி நல்லா வதக்குறேன். இப்போ ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்கணும். நல்லா வதங்கினாதாங்க பிரியாணிக்கு நல்லா பார்க்க நல்லா அருமையாக இருக்கும். தக்காளி ஆட் பண்ணி வதக்கணும். தக்காளியும் நல்லா வதங்கணும். நல்லா வதங்கினாதான்
நல்லா அருமையாக டேஸ்டியாக நல்லாயிருக்கும். நல்லா கண்ணாடி பதமாக நல்லா வதங்கிட்டுருக்கு. இப்போ பிரியாணிக்கு முட்டை வேக வைக்கிறப்போ ஒரு 5 முட்டை என் பையனுக்கும் எங்கள் வீட்டுக்காருக்கு தான். ஆனால் எல்லாமே செஞ்சு கொடுப்பேங்க. ஆனால் நான் சைவம். என் பையன் ரொம்ப விரும்பி சாப்பிடுவான். என் பையனுக்கும் எங்கள் வீட்டுக்காருக்கும் தான். ஆனால் எங்கள் வீட்டுக்காருக்கு பிரியாணி ரொம்ப பிடிக்காது. சிக்கன் கிரேவி தான் ரொம்ப பிடிக்கும். அவங்க பிரியாணியா அப்படின்ட்டு உழைச்சிக்கிட்டே போனாங்க. அந்த பையனுக்காக ஒரு தாய் உள்ளம் அன்பாக அந்த தாய் உள்ளம் கடமை உணர்வோடு அந்த பிரியாணியை சமையல் பண்ணுறேன். அன்பு நெஞ்சங்களே, நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நல்லா ஊற வச்ச சிக்கனை போட்டு நல்லா வதக்குறேன். நல்லா வதக்கி அப்புறமா மூடி வைக்கணும். இதுக்கு தேவையான கொஞ்சம் ஏற்கனவே கொஞ்சம் உப்பு போட்டு இது பண்ணியிருக்கேன். இப்போவும் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணணும். ஆட் பண்ணி இதை நல்லா வதக்கணும். கொஞ்சமாக சிறிது உப்பு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா கிளறி நல்லா வதக்கணும். அடி பிடிக்காமல் நல்லா பார்த்து பக்குவமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அடி பிடிக்கும். நல்லா பக்குவமாக வதக்கணும். நல்லா கிளறி முட்டையும் அந்த பக்கம் நல்லா வெந்துட்டுருக்கு. இனிமேல் மசாலா போடலாமா? மிளகாத்தூள், அதாவது வத்தல் பொடி ஒரு கரண்டி. இது மல்லித்தூள் ஒரு கரண்டி. அப்புறமா வத்தல் பொடி ஒரு கரண்டி. இன்னும் மிளகாய் போட்டிருக்க. இஞ்சி பூண்டு எல்லாம் காரமாக இருக்கும்ல, கொஞ்சம் ஓரளவு மிதமாக பார்த்து போடணும். கொஞ்சம் சிக்கன் மசாலா தூள் ஒரு பாக்கெட்டு. இதில் கொஞ்சம் தான் இருந்துச்சு. இன்னொரு பாக்கெட்டும் ஓப்பன் பண்ணி அதையும் போட்டு
நல்லா கிளறி விடணும். அடி பிடிக்காமல் நல்லா கிளறி விடணும். இந்த மசாலா வந்து எல்லா சிக்கன்லேயும் படுற மாதிரி நல்லா கிளறி விட்டு அடி பிடிக்காமல் பக்குவமாக பார்க்கணும். இந்த கிரேவி இப்படியே கூட சாப்பிட்லாம் போல் இருக்குது. அப்படியே அருமையாக நல்லா வதங்கிட்டுருக்கு. கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கலர் வரனாக்கா இன்னும் கொஞ்சம் வத்தல் பொடி போட்டேன். இதே கலர் கரெக்டாக தான் இருக்குது, இருந்தாலும் கொஞ்சம் லைட்டாக போட்டு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கலர் வர்றதுக்காக சிறிது வத்தல் பொடி போட்டேன். அதில் சிறிது உப்பு, நான் முதல்ல சொன்னேன்ல, சாரி, பிறகு தான் அந்த உப்பு போட்டேன். சிறிது உப்பு போட்டு, ஏற்கனவே சிக்கனில் உப்பு போட்டிருந்தேன்ல, பிறகு தான் இப்போ தான் போடுறேன். நான் முதல்ல சொல்லிட்டேன், சாரி. நல்லா கொஞ்சம் வேகட்டும், மூடி வச்சுட்டு வெந்த பிறகு நம்ம எந்த கப்புக்கு அரிசி எடுத்தோமோ அந்த கப்புக்கு 2 மடங்கு தண்ணி ஊற்றணும். 4 கிளாஸ் அரிசி எடுத்தோன்னா 8 கிளாஸ் தண்ணி ஊற்றினேன். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா அருமையாக சிக்கன் வந்து மசாலாவோடு வந்து நல்லா அருமையாக எண்ணெய் பிரிஞ்சு இருக்குது. இந்த டைமில் நம்ம வந்து 8 கிளாஸ் தண்ணி ஊற்றணும். எட்டு கிளாஸ் தண்ணி ஊற்றினா 1க்கு 2 மடங்கு தண்ணி ஊற்றினா நல்லா கரெக்டாக பக்குவமாக இருக்கும். கொஞ்சம் அதிகமானாலும் அரிசி வந்து சாதம் வந்து குழஞ்சிரும். கரெக்டாக 8 கிளாஸ் ஊற்றினேன். அரை கிளாஸ் குறையா ஊற்றினாலும் பரவாயில்ல. ஏற்கனவே அது ஊற வச்சு அரிசி தான். இந்த கப்புக்கு தான் 4 கிளாஸ் அரிசி எடுத்து போட்டேன். அதே போல் 8 கிளாஸ் தண்ணி ஊற்றணும். நல்லா அப்படி கிளறி விட்றேன். இன்னும் நுர பொங்கி வர வரைக்கும் மூடி வைக்கணும். கொதிக்கும்போது நம்ம கொத்தமல்லி தலையை அதில் தூவணும். கொஞ்சம் மீதி ரைஸ் வந்த பிறகு அது மேலே தூவணும். இப்போ நுர பொங்கி வரட்டும். இப்போ பொங்கி வருது. கொத்தமல்லி இலையை தூவி நல்லா கிளறி விட்றேன். அந்த ரைஸுக்கு தேவையான உப்பும் சிறிது உப்பும் போடணும். தேங்காய் பால் எடுத்து இந்த தண்ணிக்கு பதிலாக தேங்காய் பால் எடுத்து நம்ம
இது பிரியாணி பண்ணாலும் ரொம்ப செமையாக அது ஒரு டேஸ்ட் செம டேஸ்ட்டாக இருக்குங்க. இன்றைக்கி தேங்காய் பால் எடுக்கலை, இன்றைக்கி தண்ணியிலே இது பண்ணிட்டேன். பார்த்தீங்களா, அரிசி வடிகட்டி வச்ச அரிசி 4 கிளாஸ் அரிசி. பாசுமதி அரிசி தான். சீரக சம்பாவில் செஞ்சாலும் ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த மெத்தடில் பண்ணால் கரெக்டான பக்குவம் இது. நல்லா கிளறி விட்டுட்டு அப்படியே கொஞ்சம் மூடி வச்சிடணும். கொஞ்சம் 3/4 பதத்துக்கு வரட்டு. நம்ம தம் வைக்கிறதுக்காக சிரட்டையாக அடுப்பில் போட்டிருக்கேன். அந்த தணலை எடுத்து இது மேலே வைக்கணும். இந்த பக்குவத்தில் ஒரு லெமனை பிழிஞ்சு ஊற்றணும். சிறிது நெய்யை மேலே ஆட் பண்ணால் ரொம்ப அருமையாக இருக்கும். இதில் கொத்தமல்லி இலையும் கொஞ்சம் மேலே ஆட் பண்ணி தூவி விடணும். இந்த பக்குவத்தில் நம்ம மூடி வச்சு தம் வச்சா ஒரு 15 நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பரிமாறி சாப்பிட்லாம். அருமையான சூப்பரான தம் பிரியாணி ரெடி. அன்பு சொந்தங்களே, சாப்பிட்லாமா? வரீங்களா எங்கள் வீட்டுக்கு? அருமையான சிக்கன் பிரியாணி ரெடி. இப்போது தம் வைக்கணும். தணல் போட்டு ரெடி ஆகிட்டு நம்ம ஸ்டவ்வில் தீயும் மிதமான லைட்டாக ஸ்லோவாக சிம்மில் வச்சு மூடி வைக்கணும். இப்போ தம் எடுத்து மேலே வைக்கணும். அந்த சிம் தீலையும் அந்த தம்முலேயும் இருக்க தண்ணியெல்லாம் உறிஞ்சி நல்லா கரெக்டாக வரும். இதுக்கெல்லாம் தம் எடுத்து போட்டாச்சு. தணல் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? ஒரு 15 நிமிஷம் அந்த தம் அப்படியே இருக்கணும். அப்போ தாங்க உள்ளே இருக்க நீரெல்லாம் எடுத்து கொடுக்கும், நல்லா உதிரியாக வரும். சுவையான சிக்கன் பிரியாணி ரெடி. அன்பு சொந்தங்களே, வணக்கம். தயிர் பச்சடி, முட்டை, சிக்கன் பிரியாணி ரெடி.